ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மொபைலில் தவறுதலாக டெலீட் செய்யப்பட்ட ஃபோட்டோஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் 12 வருஷத்துக்கு முன்னாடி டெலீட் பண்ண ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். அதுக்கான மெத்தடை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புது வியூவராக இருந்தால் கீழே பாருங்கள், சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு ரெட் கலர் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் பெல் ஐக்கான் காட்டும் ஆல் நோட்டிஃபிகேஷன், அதை எனேபிள் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்மளுடைய கூகுள் குரோமை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். கூகுள் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த மெயில் ஐடி வச்சுருந்தீங்களோ ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ அந்த மெயில் ஐடியை வந்து சைன்இன் பண்ணிக்கிங்க. நான் வந்து எந்த மெயில் ஐடி வச்சுருந்தனோ அந்த மெயில் ஐடியை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே பாருங்கள், அந்த 3 டாட் காட்டும். அதில் போயிட்டு எந்த மெயில் ஐடி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ, அந்த டெலீட் ஆன ஃபோட்டோஸ் எப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அப்போ எந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அந்த மெயில் ஐடியை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா ஃபோட்டோஸ், வீடியோஸ் நான் வந்து கேலரியில் வச்சுருக்கிறதும் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் டெலிட் ஆன ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2023 இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. இப்போது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் வருதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2010, 1978, 72 இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோஸ் வந்து வச்சுருந்துருப்போம். அது வந்து நம்ம மெயில் ஐடியில் சேவ் ஆகிருக்கும். இந்த கூகுள் ஃபோட்டோஸ் அப்படிங்கிறதுல ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, எல்லா ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்திருக்கும். இதை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நமக்கு வந்து இந்த ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 3 டாட் இருக்கும். இதில் போய்ட்டு டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆகிரும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் எது வேணுனாலும் சரி, நீங்கள் போய்ட்டு கூகுள் ஃபோட்டோஸ்ன்ட்டு கூகுள் குரோமில் சைன்இன் பண்ணிக்கிங்க. எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதை வச்சு வேணுங்கிற ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா போதும், ஈஸியாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மறக்காமல் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போடுறப்ப நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.